அண்மை செய்தி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் புறப்படுவதில் சற்று தாமதமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். இந்த முதல் தனியார் ராக்கெட்டை ஏவுவதில் தற்பொழுது ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். 11 மணிக்கு மேலாக அந்த ராக்கெட்டை ஏவுவதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றிருந்தன. என்றாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் புறப்படுவதிலே ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. நாட்டின் முதல் தனியார் ராக்கெட் என்கின்ற சிறப்பு பெற்ற அந்த விக்ரம் 1 ராக்கெட்டை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே தற்பொழுது ராக்கெட் ஏவுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. விக்ரம் 1 ராக்கெட்டை பொறுத்தவரை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக ஏவப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வானிலை உள்ளிட்ட காரணங்களை எல்லாம் கண்காணித்து இன்றைய தேதியில் அது ஏவப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. என்றாலும் இப்பொழுது அந்த ராக்கெட்டை ஏவுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளோடு விண்ணுக்கு செல்ல தயார் நிலையிலே ஸ்ரீஹரிகோட்டா இந்தியாவிற்கு பல வெற்றிகரமான ராக்கெட்களை ஏவி கொடுத்த அந்த தளத்தில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் காலை 11 மணிக்கே அது புறப்பட்டு இருக்க வேண்டும். சரியாக ஒரு 3-4 நிமிடங்கள் இதுவரை தாமதமாகி இருக்கின்றன. தொழில்நுட்ப கோளாறு என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஸ்கை ரூட்டினுடைய பல தொழில்நுட்ப கருவிகள், ஸ்கை ரூட் என்கின்ற அந்த தனியார் நிறுவனத்தினுடைய பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள், விண்ணில் இருந்து தரையை கண்காணிக்கக்கூடிய வகையிலான கருவிகள், தகவல் தொழில்நுட்பத்திற்கு உதவக்கூடிய கருவிகள் போன்று பல கருவிகளை பொறுத்து தான் இந்த தனியார் ராக்கெட் ஏவப்பட இருக்கின்றது. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய ஆர்பிட்டல் ராக்கெட்டை முழுவதுமாக இலகுரக கார்பனால் உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே பல்வேறு புது அம்சங்களை கொண்டதாக இந்த தனியார் ராக்கெட் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தால் விக்ரம் 1 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதில் சற்று தாமதம் நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். இந்தியாவினுடைய முதல் ஆர்பிட்டல் ராக்கெட்டை ஏவக்கூடிய நிகழ்வு என்பது இந்த காலை 11:30 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கான கவுண்டவுன் ஏற்கனவே 11:30 மணிக்கு அந்த நிகழ்வு நடந்து, ஆனால் ராக்கெட்டை ஏவுவதற்கான அந்த பணிகள் என்பது 10 நிமிடங்களுக்கு முன்பாக, அந்த கவுண்டனுடைய இறுதி 10 நிமிடங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படும். அதன் பிறகு ALS என்று சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் லாஞ்சிங் சீக்வன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அதில் இருக்கக்கூடிய சிஸ்டமே ராக்கெட்டினுடைய அனைத்து நிமிடங்களையும் சரி செய்த பிறகு, ஸ்கேன் செய்த பிறகாக அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாஞ்சிங் வேலையை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ALS பணியின் போது கடைசி 10 நிமிடங்களில் கவுண்டவுன் என்பது 5 நிமிடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடைசி 10 நிமிடங்களில் 5 நிமிடங்கள் அந்த கவுண்டவுன் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ராக்கெட் ஏவுவதற்கு முன்பான கடைசி கவுண்ட் 5 நிமிடங்களுக்கு முன்பாக ராக்கெட் என்பது ஏவுதல் என்பது தற்போது நடைபெறாமல் இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்பொழுது அந்த ALS முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை காரணமாக ராக்கெட் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஒரு பார்க்கப்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் சரியான பங்களிப்பு முதலீடுகளை செலுத்தக்கூடிய இந்தியா ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தனியார் ராக்கெட்டுகள் விண்வெளிக்கு சென்று வருவது மேலும் விண்வெளிக்கான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும். இன்று அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில காலை 11:30 மணிக்கு ஏவப்பட இருந்த விக்ரம் 1 ராக்கெட் இன்னும் விண்வெளியில் செலுத்தப்படவில்லை. ALS என்று சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் லாஞ்சிங் சீக்வன்ஸ் அந்த செயல்பாட்டின் போது கடைசி 5 நிமிட கவுண்டவுன் தானியங்கி முறையில் அதுவாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிஸ்டமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக தற்பொழுது விக்ரம் 1 தனியார் ராக்கெட் என்பது ஏவுதல் நிகழ்வு என்பது தாமதமாகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 11:30 மணிக்கு ராக்கெட் புறப்படும் என கூறப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 புறப்படுவதில் சற்று தாமதம் நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.